10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல வந்து 6th சம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 5th சம் வரையும் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க 6th சம் என்னங்கிறது பார்க்கலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2x மைனஸ் 3ன்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன் மாரி. ஃபைண்ட் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2. இதோட ஆன்சர் என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுங்க. கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2. இது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்படியே இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 0 போட போகிறோம். 2 இன்ட்டு 0 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஜீரோஸாக என்ன வரும், 0 மைனஸ் 3. 0 மைனஸ் 3 அதோட வேல்யூ என்னது, மைனஸ் 3 தாங்க. அடுத்தது எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 1 எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. இப்போ இந்த இதில் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 1 போட போகிறோம். மைனஸ் 3 இது அப்படியே தெரியுதுங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம், அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ போட போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 2 1s 2 மைனஸ் 3. இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. பிக்கஸ்ட்டு சைன் என்னது, பிக்கஸ்ட் நம்பரோட சைனு மைனஸு. அப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா என்னது 1. அதாவது டிஃப்ரெண்ட் சைன் இருந்தாவே என்ன பண்ணணும், சப் பண்ணணும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டோம். போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அதில்? இப்போ திரும்ப கொஷின் எழுதுங்க. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்னது, மைனஸ் 3. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ். அடுத்தது எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது, மைனஸ் 1 பை இங்கே என்ன இருக்குது, 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பை 2. சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி பிக்கஸ்ட் நம்பர் சைனு நம்ம ஃபஸ்ட்டு சைன் போடுங்க, மைனஸ்ன்ட்டு. 3 + 1 என்னது 4 பை 2. கேன்சல் பண்ணுங்கள், 2 2s 4. அப்போ இதோட ஆன்சர் என்னது, மைனஸ் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2ஓட வேல்யூ என்னது, மைனஸ் 2. இப்போ செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து என்னது, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஃபைண்ட் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா, சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. கொஷினில் இருக்கிறது இதை வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன பண்ணணும், 0ன்னு போடணும். 0 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ மைனஸ் 3 இந்த சைடு வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ 0 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2x. மல்டிப்ளை 0 ப்ளஸ் 3 என்னங்க வரும், அப்படியே இது வந்து 2x இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3 3. அப்படியே நம்ம வந்து இங்கே 2வும் எக்ஸும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் இருக்கிற 2 இங்கே வந்து என்னவாகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2. அடுத்தது வந்து தேர்டு சம்மும் செகண்ட் மாடல் மாதிரி தான். ஃபைண்ட் எக்ஸு சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னங்கிறது பார்க்கலாமா? என்னது, எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போடணுன்றாங்க. நம்மளுக்கு கொஷினில் இருக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், எக்ஸுங்கிறது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. எக்ஸு இங்கே இருக்கிறது இந்த சைடு வந்து என்னது, மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்போ இங்கே என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. பிக்கஸ்ட்டு நம்பர் சைன் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். 2ல் 1 போயிடுச்சுன்னா என்னது, 1x இஸ் ஈக்குவல் டு
இங்கே என்ன இருக்குது -3 இருக்குது. இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ என்னது x is equal to 3. ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா find x such that f of x is equal to f into 1 minus x. அதோட xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of x is equal to f of 1 minus x. இதோட வேல்யூ என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அதாவது f of xக்கு நம்மளுக்கு தெரியும் ஜென்ரல் ஃபார்ம். இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 2x minus 3. அப்போ f of xங்கனால இது டைரெக்டாக இதுக்கு நேரம் இங்கே எழுதலாமா? இப்போ பாருங்கள், 2x minus 3 is equal to இங்கே என்னது f of xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 1 minus x. அப்போ xங்கிற இடத்துல என்ன பண்ணணும், 2 into 1 minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3ங்கிற நம்பர் அப்படியே எழுதணும். உங்களுக்கு புரியுதுங்களா? f of xக்கு அப்படியே எழுதியிருக்கோம். f of 1 minus x அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், 2 into அந்த xக்கு பதிலாக 1 minus x சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே அந்த -3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2x minus 3 is equal to 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1s are 2 minus 2 into x என்ன வரும், 2x minus 3. இப்போ xலாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போகலாம். 2x இங்கே -2x இந்த சைடு வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -3 இருக்குது. -3 இந்த சைடு வந்து என்ன ஆகிடும், +3 ஆகிடும். இந்த 3யும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. 2 + 2 என்ன வரும், இது ரெண்டும் சேம் வேரியபிள் தான். அப்போ ஆட் பண்ணலாம். 4x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது 2. இப்போ 4ம் எக்ஸும் மல்டிப்ளையில் இருக்கா, மல்டிப்ளையில் இருக்கிற நம்பர் இந்த சைடு வந்து என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4. 2 1s are 2, 2 2s are 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான சம் தாங்க, இதை பாருங்கள். 7th சம் என்னங்கிறது பாருங்கள். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corner and turning up the sides as figure. Express the volume V of the box as function of x. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஓப்பன் பாக்ஸு, அதுவும் என்ன ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மட்டுமே எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குன்னா, ஒரு சைடு வந்து 24 சென்டிமீட்டர். அப்போ இது ஸ்கொயர் ஷேப்புங்கிறனால 4 சைடுமே என்னது, ஒரு சைட்லேயும் 24 சென்டிமீட்டர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கார்னர் அதை வந்து திருப்பி பார்க்குறப்ப எல்லா சைடுமே வந்து என்னது ஈக்குவலாக இருக்குது. இதில் நம்ம இந்த கொஷின்லேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வால்யூம் ஆஃப் தி பாக்ஸுங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் இது எந்த ஷேப்பில் இருக்குது, கியூபார்டு ஷேப்பில் இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் தி கியூபார்டு ஃபார்முலா என்னது, V is equal to length into breadth into height. அப்போ உங்களுக்கு லென்த்தோட வேல்யூ தெரியணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, லென்த்தோட வேல்யூ, பிரெத்தோட வேல்யூ, ஹைட்டோட வேல்யூ அந்த இதில் டயக்ராமில் கொடுத்ததை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ், அந்த பாக்ஸை பார்க்குறப்ப என்ன ஷேப்பில் இருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா, வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு ஃபார்முலா வச்சு தான் ட்ரை பண்ணணும் நம்ம. அப்போ V is equal to length into breadth into height cubic units. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லென்த்துக்கு பதிலாக என்னது 24 - 2x, பிரெத்துக்கு பதிலாக 24 - 2x, ஹைட்டுக்கு பதிலாக x சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சரோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. வாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். 24 × 24 ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 × 24 என்ன வரும், 576. அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24 × 2. இதோட ஆன்சர் என்னென்னா 24 × 2 என்ன வரும், 48x. அடுத்தது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × 24 என்ன வரும், 2 × 24 48. இங்கே என்ன இருக்குது, எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s என்ன வரும், 4. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ எக்ஸால் என்ன பண்ணோம், உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 576 × எக்ஸு 576x மைனஸ் இது என்ன இருக்குன்னா 48x × எக்ஸ் என்ன வரும், 48x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் 48 × x × x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
4x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் எக்ஸ் க்யூபு. இப்போ பாருங்கள் 576x. இப்போ சேம் வேரியபிள் இருக்கா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. இப்போ என்னது சைன் வந்து என்னது மைனஸ் சைன் போட்டு இதை ஆட் பண்ணுங்கள். 48 + 48 என்ன வரும் 8 8 என்னது 16, பேலன்ஸ் 1, 4 + 4 8, 8 + 1 9. அப்போ 96x² + 4x³ இது வந்து என்னது ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவரில் எழுதுங்க. என்ன வரும் 4x³ minus 96x² plus 576x. அப்போ வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8th சம் என்னன்றது பாருங்கள். a function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x² is equal to f of x whole square. அதாவது ஃபங்க்ஷனோட இது வந்து உங்களுக்கு என்னன்றது கொடுத்துருக்காங்க. என்னது 3 minus 2xன்ட்டு எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதில் இருந்துன்னா f of x² is equal to f of x whole square. இதிலிருந்து நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்றாங்க. வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே என்னங்கிறது நம்ம ரைட் பண்ணியிருக்கோமா, கொஷினில் இருக்கிறது அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்றது பாருங்கள். f of x² is equal to f of x whole square. இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இங்கே x² இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக x². அப்போ இந்த மெத்தடு ரைட் சைடில் இருக்கிறத எழுதுங்க. 3 minus 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x². x² is equal to இப்போ இங்கே என்னது f of x whole squareனா என்னது f of x வேல்யூ எழுதுங்க. 3 minus 2x whole square இங்கே என்ன இருக்குது கொஷனில் இருக்கனால இங்கே whole square எழுதிட்டோங்க. 3 minus 2x whole square is equal to இது எந்த மெத்தடில் இருக்குது, a minus b whole square. அந்த ஃபார்முலாவா a minus b whole square is equal to a² minus 2ab plus b². ஏங்கிறது இடத்துல என்ன இருக்குது 3 இருக்குது, பிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது 2x இருக்குது. அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு a²க்குனா என்ன வரும், இங்கே 3 என்ன வரும்னா 9. இங்கே மைனஸ் 2 இருக்காங்க, 2 இன்ட்டு ஏபி. அப்போ ஏபி வேல்யூ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணாங்க. இது ஏ இது பியா. 3 2s 6, 6x இன்ட்டு இங்கே என்னது 2, 6 2s என்ன வரும் 12x வருமா, 12x. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ப்ளஸ் எழுதிட்டோம். இப்போ b², பிங்கிற டேர்மில் என்ன இருக்குது 2x ஹோல் ஸ்கொயர். 2 2s 4, x இன்ட்டு x². அப்போ என்ன வரும் 4x² வருங்க. இப்போ இதை பண்ணலாமா, எக்ஸுங்கிறதுலாம் ஒரு டேர்மும் ஒரு பக்கமாகவும் அடுத்தது நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் கொண்டு வரலாமா. இப்போ இதை பாருங்கள். இல்லைன்னா இது இங்கே இருக்கிறத வந்து எல்லாமே இந்த சைடு கொண்டு வாங்க. 0 is equal to ஃபஸ்ட்டு 9 minus 12x plus 4x². இதை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற டேர்மை தான் இந்த பக்கம் கொண்டு வரோம். +3 இங்கே வரப்போ -3 minus 2x² இந்த சைடு வரப்போ +2x². இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஹையஸ்ட் பவர் இதில் என்ன இருக்குது 4x² ப்ளஸ் 2x². இதை அப்படியே எழுதிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது -12x. இங்கே என்ன இருக்குது +9. அடுத்தது இங்கே -3. எல்லா டேர்மும் எழுதிட்டோமா, எழுதிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4x² ப்ளஸ் 2x². சேம் வேரியபிளாக இருக்குது, ஆட் பண்ணுங்கள். 4 + 2 6x² minus 12x. டிஃப்ரென்ஸ் சைனுங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, சப் பண்ணுவீங்களா. 9ல் 3 போயிடுச்சுன்னா என்னது 6. பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்னது +6 is equal to 0. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 6x² by 6 minus 12x by 6 plus 6/6 is equal to 0. இதுவும் கேன்சல் ஆகிடும். 6 1s 6, 6 2s 12, 6 1s 6. அப்போ இங்கே என்ன வரும் x² minus 2x plus 1 is equal to 0. ஃபேக்டரைஸ் மெத்தட் உங்களுக்கு தெரியுங்களேங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2 வர மாரி பாருங்கள். அப்போ என்ன வரும் -1. இங்கே என்ன வரும் -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 1s 1. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், சேம் சைனை ஆட் பண்ணுவோம், மைனஸ் சைன் போட்டு ஆட் பண்ணுவோம், ரைட்டு. அப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதோட வேல்யூ என்னது x-1 இன்ட்டு x-1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்மு ரொம்ப ஈஸிங்க.
அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.